இன்னைக்கு பூமியில் ஜீவராசிகள் இருப்பதற்கான முக்கிய காரணமே ஜூபிட்டர் தான். ஜூபிட்டர் அதிகப்படியான ஹீலியம் அண்ட் ஆக்சிஜனால் ஆனது. அண்ட் இதோட மாசு நம்ம பூமியை விட 317 மடங்கு அதிகம். அண்ட் சைஸ் எந்த அளவுக்கு பெருசுனா ஜூபிட்டருக்குள்ள சோலார் சிஸ்டமில் உள்ள எல்லா பிளானட்ஸை போட்டு திணிச்சாலும் அப்பவும் இதில் இடம் இருக்கும். சைஸ் பெருசாக இருக்கிற காரணத்தால் ஜூபிட்டர் நம்ம பூமியோட எதிரின்னு சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் ஜூபிட்டர் தான் நம்ம பூமியோட மிகப்பெரிய காப்பாளன். ஏன்னா ஜூபிட்டர் இல்லைன்னா பூமியில் இன்னைக்கு ஜீவராசிகளே இருந்திருக்காது. ஏன்னா ஜூபிட்டர் நம்மளை 2 பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றிட்டு வருது. அதில் ஃபஸ்ட்டு ஜூபிட்டர் தன்னுடைய அதிகப்படியான கிராவிட்டியால் பூமியை ஒரு சர்க்குலர் ஆர்பிட்லேயே சுற்ற வைக்குது. ஜூபிட்டர் மட்டும் இல்லைன்னா பூமி சூரியனை எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றி வரும். இதனால் சீசனில் பல சேஞ்சஸ் இருக்கும் அண்ட் பூமியில் லைஃப் இம்பாசிபிள் ஆகிடும். ரெண்டாவது, பூமியை நோக்கி ஏதாவது ஒரு விண்கல் வருதுன்னா ஜூபிட்டர் அதை தன்னுடைய அதிகப்படியான கிராவிட்டியால் தன்வசம் இழுத்துக்குது அண்ட் மனித இனம் அழிஞ்சு போகிறதுலேருந்து காப்பாற்றப்படுது. இதனால தான் ஜூபிட்டரை ஸ்பேஸ் வேக்கம் கிளீனர்னு அழைக்கிறாங்க. ஆனால் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸில் இது உல்டாவாகவும் நடப்பதுண்டு. லைக் ஒன்ஸ் ஒரு விண்கல் தன்னுடைய வழியில் போயிட்டு இருந்தப்போ ஜூபிட்டர் அதை தன்னுடைய கிராவிட்டியால் தன்வசம் இழுக்க அந்த விண்கல் தவறுதலாக பூமி மேலே மோத டைனோசர் இனமே அழிஞ்சு போனது.